சன்னியாசி வந்தாராம். அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான். உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான். நேத்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது மெட்ராஸ் ஐஐடியோடைய டைரக்டர், அவர் பேர் வந்து காமக்கோட்டி. ஆனா அவர் காமெடி கோட்டியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசின பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விமர்சனங்கள், மீம் கண்டென்ட்டா இன்னைக்கு அவரை மாத்தி இருக்கு. அதாவது அந்த வீடியோல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஜுரம் இருந்தா மாட்டு மூத்திரத்தை குடிங்க, மாட்டு மூத்திரத்தை குடிச்சிங்கன்னா 15 நிமிஷத்துல ஜுரம் எல்லாம் காணாம போயிடும். அந்த அளவுக்கு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கோமூத்திரத்துக்கு, கோமியத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. யாரு? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எவ்வளவு பெரிய ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூட், இந்தியாவுடைய ஒரு சயின்டிஃபிக் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நேத்து தான் இந்த சங்கி கூட்டம் இப்படி எல்லாம் பேசுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே இந்த கௌமூத்திரம், அதாவது கோமியத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இவங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. கோமியம், சாணம் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணி இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கரிக்குலத்துல கொண்டு வரதுக்கு இந்த சங்கி கூட்டம் பல முயற்சிகளை செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2017 வருடம் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கவ் ப்ராடக்ட்ஸ், யூரின், இந்த சாணம் இதெல்லாம் ப்ரமோட் பண்ற வகையில ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சா இதுக்கு கிட்டத்தட்ட 60% வரைக்கும் நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆயுர்வேதா, ஆயுஷ் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில இறங்குறாங்க. வழக்கம் போல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவார்ந்த முயற்சியை வந்து மேற்கொள்ளும் பொழுது குஜராத் மாநிலம் தான் முதல் ஆளா நிற்கும். ஸோ குஜராத்ல வந்து இந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தையும் சாணத்தையும் வச்சு ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து மற்ற நியாயமான ரிசர்ச்சுக்கு போக வேண்டிய ஃபண்ட் எல்லாம் இவங்க வாங்கினாங்க. இதை எதிர்த்து ஐஐடி மெட்ராஸ்லயும் ஐஐடி டெல்லியிலையும் மாணவர்கள், ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபசர்ஸும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. நியாயமாக தேவைப்படக்கூடிய முக்கியமான சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கெல்லாம் இவங்க வந்து காசை ஒதுக்காம இந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி செய்யறோம், சாணத்தை ஆராய்ச்சி செய்யறோம்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமா இந்த அரசாங்கம் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ்க்கு கால் ஃபார் பண்றாங்க. அதாவது மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் ரிசர்ச் பண்ணுங்க. நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்கு, நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்கு, மாட்டு மூத்திரத்துக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதனால எல்லா நோய் நொடிகளும் வந்து குணமாயிடும். அதே மாதிரி சாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர்களை வந்து நாசம் பண்ணக்கூடிய, நெகேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாணத்துக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சங்கி கூட்டம் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது இல்லையா, அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் சென்டர்ஸ்லாம் வந்து இந்த சாணத்தை தடவி வச்சதுனாலதான் இந்த நியூக்ளியர் வேவ்ஸ், ஹார்ம்ஃபுல் நியூக்ளியர் வேவ்ஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தாக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சாத்வி பிரக்யா டாக்கூர், அதான் அந்த மகாத்மா காந்தியோட உருவபூமியை சுட்டாங்களேங்க, மகாத்மா காந்தியோடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அந்த அம்மா அந்த கோவிட் காலத்துல என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து தினமும் மாட்டு மூத்திரத்தை வந்து மடக்குன்னு குடிக்கிறேன், அதனாலதான் எனக்கு இருந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு போய் சொல்லிச்சு. அதே மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுமாடுடைய முதுகுல இருக்கக்கூடிய சில சக்திகள் வந்து சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அந்த சூரிய ஒளியை உட்கொண்டு அதை வந்து தங்கமா மாற்றும். அந்த தங்கம் வந்து மாட்டுடைய மூத்திரத்துல வெளியேறதுனாலதான் மாட்டுடைய மூத்திரம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு ஒரு புதுவித ஆராய்ச்சியை வந்து ஒரு சங்கி டெல்லியில இருந்து சொல்லிச்சு. இப்படி பல விஷயங்களை இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் கோவிட் காலத்துல பாத்தீங்கன்னா சாணியை எடுத்து மேல பூசிக்கங்க, மாட்டு மூத்திரத்தை குடிங்க, கோவிட் வராது, கோவிட் வராமல் தவிர்க்கும், கோவிட் இருந்தனா உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை நம்ப வச்சு எத்தனை உயிர்களை இந்த ஒன்றிய அரசுக்காக வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கான தரவு இது வரைக்கும் இல்லை. இவ்வளவும் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு படிக்காத பாமர மக்கள் இது போன்ற விஷயத்தெல்லாம் நம்பி இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட ஏதோ சரி அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, ஒரு சயின்டிபிக் டெம்பர் இல்லை, அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய
டைரக்டர் இது போன்ற விஷயங்களை பேசுறாரு அப்படிங்கும்போது உண்மையிலேயே இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியா இல்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தற்குறிசா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில பேசுறேன், எல்லாரையும் அவமானப்படுத்துறதா தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. பல அறிவு ஜீவிகளை, பல முற்போக்கு சிந்தனையாளர்களை, பல நல்ல சயின்டிபிக் ரிசர்ச் செய்யறவங்களை இது போன்ற இன்ஸ்டிடியூட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா இது போன்ற ஒரு சில தற்கொலைகள்னால ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூட்டுக்குமே ஒரு கெட்ட பேர் வருது. யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது போன்ற விஷயங்கள் மீம்ஸ் ஆகும்போது, வைரல் ஆகும்போது, இதெல்லாம் மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட பத்தி இவங்களுக்கு என்ன ஒரு நினைப்பு வரும்? இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா இன்னொரு சம்பவமும் சொல்றேன். இந்த ஒன்றிய அரசாங்கம் 2021 வருடம் இந்த யுஜிசி மூலமா ஒரு எக்ஸாம், கவு எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்து அறிவிக்கிறாங்க. ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவி, இது மூலமா ஸ்கூல் கரிக்குலம், காலேஜ் கரிக்குலத்துல எல்லாம் சிலபஸ்ல இந்த விஷயங்களை சேர்க்கிறாங்க. நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்கு, புராணங்கள்ல சொல்லியிருக்கு. பஞ்சகவ்யம், அதாவது மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய மாட்டுடைய பால், தயிர், நெய், மூத்திரம், சாணம், இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து பஞ்சகவ்யமா, இந்த பஞ்சகவ்யம் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு வேதங்கள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. உலகம் முழுக்க இது போன்ற விஷயங்களை சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி அதிகாரப்பூர்வ தகவல் நிறைய நீங்க சோசியல் மீடியால போனீங்கன்னா பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் அசோசியேஷன் அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாட்டு மூத்திரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது ஹைலி கொஸ்டினபிள். இதற்கான எந்த தரவுகளும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மாட்டு மூத்திரம், சாணத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, கிட்டத்தட்ட 14 வகை ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது மனித உடலுக்குள் போய் நோய்கள் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பாக்டீரியா. இதனால பல விதமான நோய்கள் வரலாம். அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுது ரிசர்ச். ஆனா இந்த முட்டாள் சங்கி கூட்டம் இன்னைக்கு இதை பாட்டில் பண்ணியும் பேக்கெட் பண்ணியும் வித்துக்கிட்டு இருக்கு. விட்டா இதுல பிளேவர்ஸ் கூட கொண்டு வந்துருவாங்க. ஆரஞ்சு பிளேவர், பைனாப்பிள் பிளேவர், பொமோகிரானட் பிளேவர். இதை தயாரிச்சு இங்க விற்கிறது மட்டும் இல்லாம இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய முட்டாள் சங்கிகளுக்கு இதுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னால இந்த திருப்பதி லட்டு இஷ்யூல எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. மாட்டு கொழுப்பு கலந்ததுனால திருப்பதி லட்டு பிரசாதம் அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அதே கூட்டம் மாட்டுடைய மூத்திரத்தை தெளிச்சு அதை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுது. அப்ப இவங்களுடைய அறிவு எந்த அளவுல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சயின்டிபிக் டெம்பர் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்புங்க. இப்படி மதத்தை பயன்படுத்தி, உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றக்கூடிய பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இவனுங்க இழுத்து 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 நம்மளை கற்காலத்துக்கே கொண்டு போயிருவாங்க போல இருக்கு. அடுத்த தலைமுறையை யோசிச்சா பயமா இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த தற்கொலை கூட்டத்துடைய அடுத்த தலைமுறையை நினைச்சாலும் பயமா இருக்கு. இப்போ இந்த ஆயுஷ வேற சயின்டிபிக் மெடிசன், அலோபதிக் மெடிசனோட இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்க ஜுரம் இல்ல வயிற்று வலி அப்படின்னு யாராவது அலோபதி டாக்டரை பார்க்க போனீங்கன்னா அங்கேயும் அவங்க வந்து ஒரு பாட்டில் கோமூத்திரத்தை குடிங்க, உங்களுக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்கலன்னா அந்த ஃபிளேவர் வாங்கி குடிங்க, சாப்பாடுக்கு முன்னால 2 கிளாஸ் குடிங்க, சாப்பாடுக்கு அப்புறம் 2 கிளாஸ் குடிங்க அப்படின்னு எழுத வைக்காலும் வச்சிருவாங்க இவங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் மெடிசன்லயும் இது போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களை கொண்டு வந்து இணைக்க முயற்சி பண்ணுது இந்த தற்கொலை கூட்டம். இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்கல்ல அடுத்தவனுக்கு. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எங்க போறாங்க? இந்த மாட்டு மூத்திரத்தை அள்ளி குடிக்கிறாங்களா இல்ல சாணத்தை மேல பூசிக்கிறாங்களா? இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்போலோ போன்ற பெரிய பெரிய தனியார் மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி அங்க சயின்டிபிக் மெடிசன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குது இந்த கூட்டம். அப்போ உன் உயிர்னா உனக்கு அவ்வளவு விலை மதிப்பாக இருக்கு. அப்ப மட்டும் உனக்கு சயின்டிபிக் பேஸ்ட் மெடிசன் வேணும். அடுத்த உன் உயிர்னா உனக்கு தக்காளி சட்னி, மூத்திரத்தை குடி, சாணத்தை தேய்ச்சிக்கோ அப்படின்னு தப்பான விஷயங்களை பரப்புவீங்க. அதை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க.
அடுத்தவங்க கிட்ட இருந்து காசு பிடுவீங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? நல்ல தரமான கல்வி. அப்படிப்பட்ட தரமான கல்வியை கொடுத்தாதான் அடுத்த தலைமுறை அறிவாளி தலைமுறையா வரும். நாட்டை இவங்க சொல்ற மாதிரி அக்கண்ட பாரதம், விக்சித் பாரதம்லாம் ஒரு அறிவான தலைமுறையை உருவாக்குனாதான் பாசிபிளா இருக்கும். இவங்க உருவாக்குற அடுத்த தலைமுறையை பார்த்தா அமிர்த் கால் வருதோ இல்லையோ, கௌமூத்ரா கால் கண்டிப்பா வந்துடும். இப்போ சொல்லுங்க, நான் ஆரம்பத்துல சொன்னது கரெக்டா இல்லையா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை தாண்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தற்கூரிஸ்னு ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு.